இட்லி மாவு வச்சு எப்பவும் செய்கிற பணியாரம் மாதிரி இல்லாமல் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க, தோசை மாவு. இப்போ பணியாரக்கல் சூடான உடனே ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் எல்லா குழியிலையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த வெங்காயம், தக்காளி ஸ்டஃபிங் அதையும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதுக்கு மேலே மாவை இந்த மாதிரி விட்டுக்குங்க. சின்ன கரண்டியால் எடுத்து விடுங்க. மாவு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி வராது ஈஸியாக. இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் செஞ்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் பொறுத்து திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வரும். இப்போ திருப்பி போட்டு கொடுங்க. பாருங்கள் என்ன அழகாக கலர் வந்திருக்கு. இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் ரோஸ்ட் ஆகி வருது. இது மாதிரி தனியாக நம்ம சேர்க்கறதுனால எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு வேகட்டும் 2 பக்கமும். அப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு தோசை மிளகா அப்படி மேலே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தோன்னா அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.